வேத ஆராய்ச்சி நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே 149ஆம் சங்கீதம் மற்றும் 150ஆம் சங்கீதத்தை கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே கர்த்தாதி கர்த்தாவே உங்களை சிருஷ்டித்தவர், அவரே மீட்பின் மார்க்கத்தையும் உண்டு பண்ணினவர் என்று கற்றுக்கொண்டோம். மேலும் தேவனை தொழுது கொள்ளுவதற்கு நீங்கள் விரும்பவில்லை என்றால் பரலோகத்தையும் நீங்கள் விரும்ப மாட்டீர்கள் என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று முதல் நாம் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபத்தை 28 பாடங்களாக கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இன்று நாம் எபேசியர் நிருபத்தின் முக உரையை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே கிறிஸ்தவ சுவிசேஷமானது எப்படி நடைமுறை வாழ்க்கைக்கு ஏற்ற ஒன்றாயிருக்கிறது, பவுல் அப்போஸ்தலனுடைய சுவிசேஷ ஊழியத்திலே உன்னதமான காலம் எது, விரைவாக அறிந்து கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். பிரியமானவர்களே, புதிய ஒரு செய்தி தொடர்காக காத்திருக்கிற அருமையான வேத ஆராய்ச்சி நேயர்களே, இன்று முதல் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். கிறிஸ்துவுக்கு பின் 62ஆம் ஆண்டிலே ரோமாபுரியிலிருந்து 4 பேர் சின்ன ஆசியா என்று அழைக்கப்படுகிற இந்நாட்களிலே துருக்கி நாடு என்று சொல்லப்படுகிற இடத்திற்கு கடந்து சென்றார்கள். இப்படி வந்தவர்களிடத்திலே கிறிஸ்தவ அடிப்படை விசுவாசத்தை தெளிவாக சொல்லும் 4 கடிதங்களை கொண்டவர்களாயிருந்தார்கள். இன்று அவர்கள் உயிரோடு இருந்திருப்பார்கள் என்றால் அவர்கள் கரத்தில் இருக்கும் அந்த கடிதங்கள் மிகவும் விலையேறப்பெற்ற ஒன்றாய் இருக்கும். அவர்கள் அதிகமாக அறிந்திராத சிறை கைதி எழுதிய எழுத்துக்கள் அவர்களுக்கு முக்கியமானதாக தெரியவில்லை. அது அவ்வளவு முக்கியமான எழுத்துக்கள் என்பதை அறிந்திருப்பார்கள் என்றால் ரோமர்கள் அதை கைப்பற்றி அழித்திருப்பார்கள். அப்போஸ்தலனாகிய பவுலிடத்திலிருந்து விடை பெற்று கொண்டு அவர்கள் புறப்பட்ட பொழுது ஒவ்வொருவருடைய கரத்திலும் ஒவ்வொரு கடிதம் கொடுக்கப்பட்டு எந்தெந்த இடங்களுக்கு கொண்டு செல்ல முடியுமோ அங்கே கொண்டு செல்லும்படியாக கூறி அனுப்பினார். இந்த 4 பவுலின் கடிதங்களும் கர்த்தருடைய வார்த்தைகளாக இன்றைக்கும் வேத புத்தகத்திலே இருக்கின்றன. ஒரு ரோம பிரஜையாக தான் ரோம சக்கரவர்த்தியாலே விசாரிக்கப்பட வேண்டும் என்று கூறினபடினாலே நீரோ மன்னனின் விசாரணைக்காக காத்திருந்த நாட்களிலே பவுல் அப்போஸ்தலன் இவற்றை எழுதினார். இந்த 4 கடிதங்களையும் எடுத்துச் சென்ற அந்த 4 நபர்களை குறித்தும் அறிந்து கொள்வோமா? முதலாவதாக பிலிப்பி பட்டணத்திலிருந்து வந்திருந்த எப்பாப்பிரோதீத்து பிலிப்பியருக்கு எழுதிய கடிதத்தை எடுத்துச் சென்றார். இதை பிலிப்பியர் 4:18 வாசிக்கிறோம். இரண்டாவதாக எபேசு திருச்சபைக்கு எழுதிய கடிதத்தை தீகிக்கு என்ற கர்த்தருக்குள் உண்மையுள்ள ஒரு ஊழியக்காரன் எபேசு பட்டணத்திற்கு எடுத்துச் சென்றார். மூன்றாவதாக அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசே பட்டணத்திற்கு எழுதிய கடிதத்தை எப்பாப்பிரா என்பவன் கொண்டு சென்றதாக கொலோசியர் 4:12 வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, கொலோசே பட்டணத்திலிருந்து ஓடிப்போன ஒரு அடிமைதான் ஒனேசிமு. அவனுடைய கரத்திலே கொடுத்து அனுப்பப்பட்ட கடிதம்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலமோனுக்கு எழுதிய நிருபம். இந்த நிருபங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தும் திருச்சபையை குறித்தும் கிறிஸ்தவ வாழ்க்கையை குறித்தும் ஒருவருக்கொருவர் கொள்ள வேண்டிய நல்ல உறவுகளை குறித்தும் கூறுகிறது. இந்த வித்தியாசமான சத்தியங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையின் உன்னதமான நிலைமையை காட்டுகிறவைகளாய் இருக்கின்றன. எபேசுவிற்கு எழுதப்பட்ட நிருபம் கிறிஸ்துவின் சரீரமாகிய திருச்சபையை குறித்து பேசுகிறது. கிறிஸ்து தலையாக இருக்கும் நம் கண்கள் காணாத ஒரு சபையை குறித்து இது பேசுகிறது. அடுத்ததாக கொலோசியர் நிருபத்திலே கிறிஸ்துவின் சரீரமாகிய திருச்சபையின் தலை கிறிஸ்துவே என்று கூறுகிறது. இந்த நிருபத்திலே திருச்சபையை விட கிறிஸ்து எவ்வளவு முக்கியமானவர் என்பதை சொல்கிறது. எபேசியர் நிருபத்திலே சரீரத்தின் முக்கியத்துவம் கூறப்படுகிறது. கொலோசியருக்கு எழுதப்பட்ட நிருபத்திலே தலையாகிய கிறிஸ்துவின் முக்கியத்துவம் எடுத்துச் சொல்லப்படுகிறது. பிலிப்பியர் நிருபத்திலே சர்வ வல்லமை பெற்ற கிறிஸ்துவினாலே நாம் எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்பதை வெளிப்படுத்துகிறது. பிலமோ நிருபத்திலே தேவனை அறியாத மக்கள் மத்தியிலே செயல்படும் கிறிஸ்தவ வாழ்க்கையை பற்றி விவரிக்கிறது. இந்த கடிதத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் பிலமோனுக்கு எழுதியிருந்தார். அந்த பிலமோன் அடிமையான ஒனேசிமுவின் எஜமானனாயிருந்தார். பிலமோன் 17-18 வசனங்களை வாசிக்கிறேன். ஆதலால் நீர் என்னை உம்மோடே ஐக்கியமானவன் என்று எண்ணினால் என்னை ஏற்றுக்கொள்வது போல அவனையும் ஏற்றுக்கொள்ளும். அவன் உமக்கு யாதொரு அநியாயம் செய்ததும் உம்மிடத்தில் கடன்பட்டதும் உண்டானால் அதை என் கணக்கிலே வைத்து கொள்ளும். கிறிஸ்தவ சுவிசேஷமானது எப்படி நடைமுறை வாழ்க்கைக்கு ஏற்ற ஒன்றாய் இருக்கிறது என்பதை எபேசியர் நிருபத்திலே பார்க்க போகிறோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே வாசிப்பது போல திருச்சபை என்பது பழைய ஏற்பாட்டிலே வெளிப்படுத்தப்படாத தேவனுடைய உன்னதமான ஒரு ரகசியம் என்பது வெளிப்படுத்தப்படுகிறது.
கரங்களினாலே செய்யப்பட்ட எந்த தேவாலயத்தையும் விட திருச்சபை உன்னதமானது. ஜீவனுள்ள கற்களாலே கட்டப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் வாசமாயிருப்பது. இது கிறிஸ்துவின் சரீரமாக இந்த உலகத்திலே பிசாசானவனுக்கு எதிராக இயேசுவை போல நடக்கும் ஒரு அமைப்பாய் இருக்கிறது. நாள் ஒன்று வருகிறது, அப்பொழுது திருச்சபை இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்று கிறிஸ்துவாகிய மணவாளனோடு கூட மணவாட்டியாக இணைக்கப்பட போகிறது. டாக்டர் ஆர்தர் பியர்சன் என்பவர் சொல்லும் பொழுது, இந்த எபேசியர் நிருபம் பவுல் அப்போஸ்தலனின் 3வது வான நிருபம் என்று சொல்கிறார். மற்றொருவர் சொல்லும் பொழுது புதிய ஏற்பாட்டின் ஆல்ப்ஸ் மலை என்கிறார். இது திருச்சபை குறித்த ஒரு நிருபம். அநேக வேத பண்டிதர்கள் இது உன்னதமான ஆவிக்குரிய சத்தியங்கள் அடங்கிய ஒரு வெளிப்பாடு என்கிறார்கள். அது மட்டுமல்ல, எபேசியர் நிருபத்தை தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும் என்று கூறுகிறார்கள். இந்த நிருபத்தை புரிந்து கொள்வது கடினமானதுதான். நம்மால் இயன்ற அளவு இதை நாம் கற்றுக்கொள்வோம். பரிசுத்த ஆவியானவரே நமக்கு வழிகாட்டியும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவருமாய் இருப்பாராக. வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் பார்க்கிற 7 சபைகளுள் எபேசு சபை மிக பிரதானமான ஒரு சபை. பவுல் அப்போஸ்தலனுடைய 2வது சுவிசேஷ பிரயாணத்தின் பொழுது எபேசு பட்டணம் இருந்த ஆசியாவிற்குள்ளே கடந்து செல்லாதபடி பரிசுத்த ஆவியானவர் தடை செய்தார். கவனிங்கள், வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர்கள் பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்து போனபோது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு. அப்போஸ்தலனாகிய பவுலே, இப்பொழுது நீ அங்கே செல்ல வேண்டாம் என்று பரிசுத்த ஆவியானவர் தடை செய்தார். அதற்கான காரணம் நமக்கு சொல்லப்படவில்லை. ஆனால் தேவனுடைய நேரம் எப்பொழுதுமே மிக சரியான நேரமாய் இருக்கும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். பின்னான காலங்களிலே தேவன் பவுல் அப்போஸ்தலனை அங்கே அனுப்பப் போகிறார். எனவே இந்த 2வது பிரயாணத்திலே பவுல் மேற்கு நோக்கி மக்கதோனியா, பிலிப்பி, பெராயா, அத்தேனே, கொரிந்து ஆகிய பகுதிகளுக்கு கடந்து செல்லும்படியாய் வழிநடத்தப்பட்டார். அங்கிருந்து திரும்பி வரும்பொழுது பவுல் அப்போஸ்தலன் எபேசுவிற்கு சென்றார். எபேசுவிலே அவருக்கு கிடைத்த வாய்ப்பு மிக மிக உன்னதமானது. வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அவன் எபேசு பட்டணத்துக்கு வந்தபோது அங்கே அவர்களை விட்டு நீங்கி ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து யூதருடனே சம்பாஷணை பண்ணினான். எபேசு பட்டணத்திலே சுவிசேஷ ஊழியத்திற்கு உன்னதமான வாய்ப்பு இருப்பதை கண்ட பவுல் அப்போஸ்தலன் 3வது ஊழிய பிரயாணத்திலே மீண்டும் எபேசுவிற்கு வருகிறார். அவருடைய 1வது வருகைக்கும் 2வது வருகைக்கும் இடைப்பட்ட காலத்திலே அப்பல்லோ என்னும் ஒரு ஊழியர் அங்கே ஊழியம் செய்ததை குறித்து கேள்விப்படுகிறார். அப்பல்லோ யோவான் ஸ்நானகனின் ஞான ஸ்நானத்தை குறித்து மட்டுமே பிரசங்கித்தாரே ஒழிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவில்லை. அந்த காலகட்டத்திலே அப்பல்லோ இயேசு கிறிஸ்துவை குறித்து அறியாதவராய் இருந்தார். ஆனால் பின்னான காலங்களிலே சுவிசேஷத்தை குறித்து உன்னதமான ஒரு ஊழியக்காரராய் அவர் மாறினார். எபேசு பட்டணத்திலே திறனு என்னும் ஒருவனுடைய வித்தியாசாலையிலே சுமார் 2 ஆண்டு காலம் பவுல் போதனை செய்து வந்தார். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் 3ஆம் அதிகாரங்களிலே நாம் பார்க்கிற திருச்சபைகள் இந்த காலகட்டங்களிலே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய் நிறுவப்பட்டிருக்கின்றன. பிரியமானவர்களே, அகழ்வாராய்ச்சி சொல்லும் அநேக உண்மைகளை நாம் பார்க்கும் பொழுது இன்று துருக்கி நாடு என்று சொல்லப்படும் பகுதிகளிலே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக உன்னதமான ஊழியங்கள் நிறைவேற்றப்பட்டு இருக்கின்றன. அந்நாட்களிலே லட்சக்கணக்கான மக்கள் அந்த பகுதிகளிலே வாழ்ந்து வந்தார்கள். ரோம சாம்ராஜ்யத்தின் ஒரு முக்கியமான மையமாய் அது இருந்து வந்திருக்கிறது. கிரேக்க கலாச்சாரம் அந்நாட்களிலே அங்கே இல்லை. துருக்கி நாட்டின் மேற்கு கடற்கரையிலே இந்த எபேசு பட்டணம்தான் மிக சிறந்து விளங்கியதாய் இருந்தது. இந்த எபேசு பட்டணம் கலாச்சாரம் நிறைந்த ஒரு இடமாகவும் சமய பழக்க வழக்கங்களுக்கும் முக்கியமான ஒரு பட்டணமாயும் இருந்திருக்கிறது. சீதோஷ்ண நிலையும் மிக அருமையான ஒரு சீதோஷ்ண நிலை. இன்றைக்கும் அங்கே ஏராளமான மக்கள் சுற்றுலா பயணிகளாக வருகிறார்கள். ரோம சக்கரவர்த்தி விடுமுறைக்காக வந்து தங்கும் இடமாகவும் இந்த எபேசு பட்டணம் இருந்திருக்கிறது. இங்கேதான் மிக உன்னதமான முறையிலே சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடம் ரோமாபுரிக்கு அடுத்ததாக 2வது இடமாய் விளங்கியிருக்கிறது. இந்த பட்டணம் ஹிட்டைட்ஸ் என்பவர்களால் கிறிஸ்துவுக்கு முன் 2000 ஆண்டிலேயே நிறுவப்பட்ட ஒரு பட்டணமாய் இருந்திருக்கிறது. ஆசியாவிலேயே மிக முக்கியமான ஒரு இடமாய் இது விளங்கியிருக்கிறது. கிறிஸ்துவுக்கு முன் 1000ஆவது ஆண்டிலே கிரேக்கர்கள் இங்கே நுழைந்திருக்கிறார்கள். எனவே இங்கே கிழக்கு கலாச்சாரமும் மேற்கு கலாச்சாரமும் ஒருங்கிணைந்ததாய் காணப்படுகிறது. அந்நாட்களிலே சுமார் 2500 ஆண்டு காலமாக
பழங்கால உலகிலே பெயர் பெற்ற ஒரு இடமாக எபேசு விளங்கியிருக்கிறது. இந்த துறைமுக பட்டணம் நிலச்சரிவின் காரணமாக கடற்கரையை விட்டு சுமார் 6 மைல் உட்புறமாக கடந்து சென்று விட்டது. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய நாட்களிலே அது ஒரு அருமையான துறைமுக பட்டணமாய் இருந்திருக்கிறது. அந்த துறைமுகத்திலிருந்து பட்டணத்திற்குள் செல்லும் பாதை பளிங்கி கற்களால் ஆன பாதையாய் இருக்கிறது. அது அழகான வெள்ளை பளிங்கி கற்களால் ஆன பாதை. மிக அகலமான ஒரு வீதி அது. இன்றும் அந்த வீதி அங்கே பேணி காக்கப்பட்டு வருகிறது. இப்பொழுது நீங்கள் அங்கே சென்றாலும் பவுல் அப்போஸ்தலன் பட்டணத்திற்குள்ளே நடந்து வந்த அந்த பாதையை நீங்கள் பார்க்கலாம். பழங்கால உலகத்திலே 7 அதிசயங்களில் ஒன்றான தியானாளின் ஆலயம் இந்த எபேசு பட்டணத்திலே தான் இருந்தது. கட்டப்பட்ட கிரேக்க தேவாலயங்களிலெல்லாம் இதுவே மிகப்பெரிய தேவாலயமாய் இருந்திருக்கிறது. 418 அடி நீளமும் 239 அடி அகலமுமாய் இது அமைக்கப்பட்டிருந்தது. அங்கே ஏற்பட்ட பலவிதமான நிலநடுக்கங்களினாலே அந்த தியானாளின் ஆலயம் நொறுங்கி கிடக்கிறது. அந்த தியானாளின் ஆலயம் கட்டப்பட்ட இடம் சற்று சதுப்பு நில பகுதியாய் இருந்தபடினாலே தோல் மற்றும் நிலக்கரி போன்றவற்றை கொண்டு அஸ்திவாரம் இடப்பட்டிருக்கிறது. அந்த ஆலயத்திலே 127 மிக அழகான தூண்கள் இருந்திருக்கின்றன. அவை பல வண்ணமுடைவைகளாகவும் மிக அழகான சித்திரங்கள் செதுக்கப்பட்டதாகவும் இருந்தன. இந்த தேவாலயத்திற்குள்ளே தியானாளின் சிலை வைக்கப்பட்டிருந்தது. கிரேக்க கதைகளிலே சொல்லப்படும் அழகான தியானாளின் உருவம் அல்ல, நிலவு தேவதையும் அல்ல. இந்த சிலை மரத்தினாலான அநேக மார்மகங்களை கொண்ட ஒரு உருவமாய் அது இருக்கிறது. இந்த தியானாளின் ஆலய நிழலிலே ஒழுக்கக்கேடான காரியங்கள் மிக சர்வ சாதாரணமாய் நடைபெற்றிருக்கின்றன. வெள்ளியினாலே இந்த ஆலயத்தை போன்ற உருவங்கள் அங்கே செய்யப்பட்டு விற்கப்பட்டன. இதை குறித்து பல எழுத்தாளர்கள் எழுதியிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு இடத்திற்குத்தான் பவுல் அப்போஸ்தலன் சென்றார். முதல் முறை அவர் அங்கு சென்ற பொழுது 3 மாதங்கள் மிக தைரியமாக தேவாலயத்திலே அவர் பிரசங்கித்தார். அதற்கு பின் திறனு என்பவனுடைய வித்தியாசாலையிலே 2 ஆண்டுகள் கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தார். பாருங்கள், அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 2 வருஷ காலம் இப்படி நடந்ததினாலே ஆசியாவில் குடியிருந்த யூதரும் கிரேக்கருமாகிய எல்லாரும் கர்த்தராகிய இயேசுவின் வசனத்தை கேட்டார்கள். பவுல் அப்போஸ்தலனுடைய சுவிசேஷ ஊழியத்திலே இது மிக உன்னதமான ஒரு காலம் என்று கூறலாம். வேறு எந்த இடத்திலே தங்கியிருந்து பணி செய்ததையும் விட இங்கு மிக அதிகமான காலம் தங்கியிருந்து பணி செய்திருக்கிறார். வேறு எந்த மக்களை காட்டிலும் இந்த மக்கள் மிக அதிகமாக பவுல் அப்போஸ்தலனுடைய செய்தியை கேட்டிருக்கிறார்கள். எனவேதான் மிக ஆழமான சத்தியங்களை இந்த திருச்சபைக்கு அவர் எழுதியிருக்கிறார். கொரிந்து சபைக்கு அவர் எழுதிய ஒரு காரியத்தை கவனியுங்கள். வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனங்கள். ஆகிலும் பெந்தேகோஸ்தே பண்டிகை வரைக்கும் எபேசு பட்டணத்தில் இருப்பேன். ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமுமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய செய்தியினாலே தியானாளின் ஆலயத்தை வெள்ளியிலே செய்து விற்றவர்கள் வியாபாரத்தை இழக்கத் துவங்கினார்கள். எனவே அந்த பட்டணத்திலே பெரிய கலகம் உண்டானது. பவுல் அப்போஸ்தலன் ஜீவிக்கிற தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தார். தேவன் மிக அற்புதமாக அப்போஸ்தலனாகிய பவுலை காத்து கொண்டார். இது தொடர்ந்து அவர் அங்கே தங்கியிருந்து பணி செய்ய அவரை உற்சாகப்படுத்தினது. இதை குறித்து அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 23 முதல் 41ஆம் வசனம் வரை நீங்கள் வாசித்து பார்க்கலாம். எபேசு திருச்சபையை பரிசுத்த பவுல் மிக அதிகமாய் நேசித்தார். எபேசு சபையின் மூப்பர்களை கடைசியாக சந்தித்து மிக அற்புதமான பிரியா விடை பெற்றுக்கொண்டதை குறித்து அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 17 முதல் 38 வரை வாசிக்கிறோம். எபேசு பட்டணத்திலே மிக அதிகமானோர் கிறிஸ்துவுக்கு நேராக திரும்பினார்கள். அந்த குறிப்பிட்ட காலகட்டத்திலே வேறு எந்த இடத்தை காட்டிலும் எபேசு பட்டணத்திலே மிக அதிகமான மக்கள் சுவிசேஷத்தை விசுவாசித்தவர்களானார்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உயர்ந்த ஒரு நிலையிலே அவர்கள் இருந்தார்கள். இந்த உன்னதமான நிருபத்தை புரிந்து கொள்ளத்தக்க அளவு ஆவிக்குரிய காரியங்களை அறிந்தவர்கள் அங்கே வாழ்ந்திருக்கிறார்கள் என்றால் அது மிக ஆச்சரியமான ஒன்றாயிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷத்திலேயும் 7 சபைகளை குறித்து சொல்லும் பொழுது முதலாவது குறிப்பிடப்பட்டிருக்கிற சபை இந்த எபேசு சபைதான். அந்நாட்களிலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மிக உன்னதமான நிலைமையிலே அது இருந்திருக்கிறது. அவர்கள் கிறிஸ்து இயேசுவை நேசிக்கிறவர்களாய் இருந்திருக்கிறார்கள். எனவே அவர்கள் அவரண்டை இழுக்கப்பட்டு இருந்தார்கள். இன்று பல திருச்சபைகளிலே இந்த அளவு கிறிஸ்துவை நேசிக்கும் மக்கள் இல்லை. இன்றைக்கு திருச்சபைகளிலே உள்ள பலர்
நிகழ்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள், அல்லது திருச்சபையின் பதவிகளுக்கு ஆசைப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள், அல்லது தங்களுக்கு பெயர் வர வேண்டும் என்பதற்காக பல காரியங்களிலே முன்னாலே நிற்க விரும்புகிறார்கள். ஆனால் நாம் கிறிஸ்துவை விட்டு தூரமாக போய்க் கொண்டிருக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் நம்மை கேட்க வேண்டிய ஒரு கேள்வி: நான் எந்த அளவு இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறேன்? அப்போஸ்தலனாகிய பவுல் மிக தெளிவாக எபேசியருக்கு எழுதும்பொழுது கிறிஸ்து எபேசு திருச்சபையை எவ்வளவாக நேசித்தார், அதற்காக தன்னையே எப்படி ஒப்பு கொடுத்தார் என்பதை கூறுகிறார். பிரியமானவர்களே, அந்த அளவு அன்பை நாமும் அவருக்கு கொடுக்கிறோமா? அவர் என்னை முதலாவது நேசித்தபடியினாலே நானும் அவரை நேசிக்கிறேன் என்று சொல்வோமா? அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதிய இந்த நிருபத்தை கற்றுக்கொள்ளும் காலங்களிலே இப்பொழுது நாம் இயேசுவை நேசிப்பதை விட மிக அதிகமாக அவரை நேசிக்கிறவர்களாய் மாற வேண்டும். வேதத்தை குறை கூறுகிறவர்கள் தங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று குறை கூறும் 2 புத்தகங்கள் உண்டு. ஒன்று பவுல் அப்போஸ்தலன் எபேசியருக்கு எழுதிய நிருபமும், இரண்டாவதாக வெளிப்படுத்தின விசேஷமும் ஆகும். ஆனால் பிரியமானவர்களே, மிக ஒழுங்கும் கிரமமுமாக அடுக்கப்பட்ட புத்தகங்கள் இந்த எபேசியர் நிருபமும் வெளிப்படுத்தின விசேஷமும் என்று கூறலாம். இன்றும் வேத புத்தகத்தை அட்டைக்கு அட்டை நான் விசுவாசிக்கிறேன் என்று கூறுகிற பலரும் உள்ளே என்ன இருக்கிறது என்பதை அறியாதவர்களாய் இருக்கிறார்கள். அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற வாஞ்சையும் இல்லாதவர்களாய் இருக்கிறார்கள். இந்த புத்தகத்தை படிக்கும் நாட்களிலே இதை மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு கற்றுக்கொள்வோமாக. எபேசியர் நிருபத்தை அட்டவணைப்படுத்துவது எளிதானது. ஏனென்றால் இதிலே கருத்துக்கள் மிக முறையாக ஒன்றன் பின் ஒன்றாய் கூறப்பட்டிருக்கிறது. அதேபோல வெளிப்படுத்தின விசேஷத்திலேயும் யோவான் மிக ஒழுங்கோடு கருத்துக்களை வரிசையாக கொடுத்திருக்கிறார். எபேசியர் நிருபத்திலே மொத்தம் 6 அதிகாரங்கள் இருக்கின்றன. முதல் 3 அதிகாரங்களும் திருச்சபையின் உயர்வான அழைப்பை குறித்தும் அடிப்படை சத்தியங்களை குறித்தும் கூறுகிறது. அடுத்த 3 அதிகாரங்களும் திருச்சபை இந்த உலகத்திலே எப்படிப்பட்ட ஒரு சாட்சியோடு வாழ வேண்டும் என்பதை விவரிக்கிறது. திருச்சபைக்கு ஒரு தலை உண்டு. கிறிஸ்துவே திருச்சபையின் தலையாயிருக்கிறார். அவர் பரலோகத்திலே இருக்கிறார். நாம் அவரோடு கூட அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறோம். ஆனால் திருச்சபையின் கால்கள் இந்த பூமியிலே தான் இருக்கின்றன. எபேசியர் 4 அதிகாரம் 1 வசனத்தை கவனியுங்கள். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து. வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், கிறிஸ்தவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிற உன்னதமான அழைப்பை குறித்து பெருமை பாராட்டி கொண்டிராமல் உயர்வான நாற்காலியை விட்டு இறங்கி இந்த உலகத்திலே கிறிஸ்துவின் சாட்சிகளாய் நடக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். பவுல் அப்போஸ்தலனுடைய நாட்களிலே விசுவாசிகள் ரோம சாம்ராஜ்யத்திலே தேவனை அறியாத மக்கள் மத்தியிலே சாட்சிகளாய் வாழ்ந்தார்கள். எபேசியர் நிருபத்தின் முதல் பகுதி சித்தாந்தங்கள் அடங்கிய பகுதிகளாய் இருக்கின்றன. அடுத்த பகுதி நடைமுறை வாழ்க்கை தொடர்பான சத்தியங்களால் நிறைந்திருக்கின்றன. இவை 2மே நமக்கு தேவை. முதல் 3 அதிகாரங்களில் மட்டுமே நாம் வாழ்ந்துவிட முடியாது. அவை அற்புதமானவை. ஆனால் அந்த செய்தியானது இந்த உலகத்திலே நான் கர்த்தருக்கு சாட்சியாக வாழ எனக்கு உதவி செய்கிறவைகளாக இருக்க வேண்டும். சித்தாந்தங்கள் அடங்கிய பகுதி மிக ஒழுங்கான முறையிலே அமைக்கப்பட்டிருக்கின்றன. 1வது அதிகாரத்திலே திருச்சபை சரீரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது அதிகாரத்திலே திருச்சபை ஆலயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது அதிகாரத்திலே திருச்சபை ஒரு இரகசியம் என்று கூறப்பட்டிருக்கிறது. நடைமுறையான பகுதிக்குள்ளே நாம் கடந்து வரும்பொழுது 4வது அதிகாரத்திலே திருச்சபை புதிய மனிதன் என்று அழைக்கப்படுகிறது. இந்த உலகத்திற்கு புதிய ஒரு வாழ்க்கை முறையை காண்பிப்பதாக திருச்சபை இருக்க வேண்டும். 5வது அதிகாரத்திலே திருச்சபை கிறிஸ்துவின் மணவாட்டியாக கூறப்படுகிறது. பிரியமானவர்களே, திருச்சபை இன்றைக்கு மணவாட்டி அல்ல. அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 11 அதிகாரம் 2 வசனத்திலே சொல்லும் பொழுது, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் என்று கூறியிருக்கிறார். அதாவது, இப்பொழுது உங்களை கிறிஸ்துவுக்கு மணவாட்டியாக நியமிக்கிறேன். நாள் ஒன்று வரும், அப்பொழுது நீங்கள் அவருக்கு மணவாட்டி ஆவீர்கள் என்கிறார். எபேசியர் 6 அதிகாரத்திலே திருச்சபை ஒரு போர் வீரருக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. என்னையா, திருச்சபையை ஒரு மணவாட்டி என்றீர்கள், அடுத்ததாக திருச்சபை ஒரு போர் வீரன் என்கிறீர்களே என்று ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம். இந்த உலகத்திலேயும் பல குடும்பங்கள் யுத்த களங்களாய் இருக்கின்றன. ஆனால் அந்த அர்த்தத்திலே பவுல் இதை சொல்லவில்லை. மிக நடைமுறையாக திருச்சபை எப்படி பிசாசிற்கு எதிர்த்து நிற்கும் ஒரு போர் வீரனாக இருக்கிறது என்பதை கூறியிருக்கிறார். இந்த உலகத்திலே ஒரு யுத்தம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது.
எக்காலம் ஊதப்பட்டு விட்டது. இன்று நாம் கர்த்தருக்காக உறுதியாய் நிலைத்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இந்த அருமையான நிருபத்தை அடுத்து வரும் 27 நிகழ்ச்சிகளிலே நாம் முறையாக கற்றுக்கொள்ளப் போகிறோம். நிகழ்ச்சிகளை தவறவிட்டு விடாமல் கேட்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஏதாவது சூழ்நிலையின் காரணமாக இந்த நிகழ்ச்சிகளை கேட்க முடியவில்லை என்றால் இணையதளத்திலே www.radio882.com என்ற இணையதளத்திலே நீங்கள் தெளிவாக கேட்டு தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கற்றுக்கொள்ள உங்களை அன்போடு ஞாபகப்படுத்துகிறோம். ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிறங்கள் அன்பின் ஆண்டவரே, அப்போஸ்தலனாகிய பவுல் சிறைச்சாலையிலே இருந்தாலும் எபேசு பட்டணத்திலே ஊழியம் செய்த நாட்களை நினைவு கூர்ந்து அந்த திருச்சபைக்கு தேவையான அடிப்படை சித்தாந்தங்களை மிக தெளிவாக எழுதி அனுப்ப நீர் உதவி செய்தீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்று இந்த உலகத்திலே வாழும் எங்களுக்கும் அது எத்தனை அவசியமானது என்பதை நீர் அறிந்திருந்தபடியினாலே அதை பாதுகாத்து எங்களுக்கு நீர் வேத புத்தகத்திலே கொடுத்திருப்பதற்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் கற்றுக்கொள்ளும் ஒவ்வொரு நாளும் இதுவரை நாங்கள் கற்றுக்கொள்ளாத பல சத்தியங்களை, அடிப்படை சித்தாந்தங்களை மிக தெளிவான முறையிலே நாங்கள் கற்றுக்கொள்ள, புரிந்து கொள்ள நீரே எங்களுக்கு துணை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். அன்பர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்டது என்ன? எபேசியர் நிருபத்திலே மொத்தம் 6 அதிகாரங்கள் இருக்கின்றன. முதல் 3 அதிகாரங்கள் திருச்சபையின் உயர்வான அழைப்பை குறித்தும் அடிப்படை சத்தியங்களை குறித்தும் கூறுகிறது. அடுத்த 3 அதிகாரங்களும் திருச்சபை இந்த உலகத்திலே எப்படிப்பட்ட ஒரு சாட்சியோடு வாழ வேண்டும் என்பதை விவரிக்கிறது. எபேசியர் 1வது அதிகாரத்திலே திருச்சபை சரீரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது அதிகாரத்திலே திருச்சபை ஆலயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது அதிகாரத்திலே திருச்சபை ஒரு இரகசியம் என்று கூறப்பட்டிருக்கிறது. 4வது அதிகாரத்திலே திருச்சபை புதிய மனிதன் என்று அழைக்கப்பட்டிருக்கிறது. 5வது அதிகாரத்திலே திருச்சபை கிறிஸ்துவின் மணவாட்டியாக கூறப்படுகிறது. 6ஆம் அதிகாரத்திலே திருச்சபை ஒரு போர் வீரருக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. அன்பர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபத்தை அடுத்து வரும் 27 நிகழ்ச்சிகளிலே நாம் முறையாக கற்றுக்கொள்ளப் போகிறோம். நிகழ்ச்சிகளை தவறவிட்டு விடாமல் பார்க்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உன் பொருத்தனைகளை செலுத்து. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை. அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். நாகும் 1:15.